போன வருஷம் நம்ம அடிச்சோம்ல அந்த மருந்தினுடைய எஃபெக்ட் தான் இந்த பயிர் இந்த இருக்குல்ல, இதுவும் ஒரே நாள் விதப்பு தான். ஆமா, களை எடுக்கல, களை கொல்லி அடிக்கல, அந்த பருத்தி போட்டு துப்புரவா இருந்ததுனால களை முளைக்கல. இல்ல உங்க மருந்து அடிக்கிறதுனாலயா இருந்தா களையே கிடையாது, களையை எடுக்கல. மிளச்சிட்டி நல்லா இருக்குது தான். ஆனா எங்க ஊர்ல அது பூரா கொட்டுவான் தட்டுவோம், தட்டி அது செத்து போயிடும். நம்ம வீட்டில் பூரா மிளகாக்கண்ணு இருக்குது, அந்த எனக்குள்ள ஒரு அரை குறுக்கத்தில் அதெல்லாம் களை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க அப்பா களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அது மிளச்செடி தான். ஒரு கண்ணு கூட பால்ட்டா கலந்து வருஷம். அந்த உரத்தை போட்டதுனால வெட்டியும் தட்டல, ஒன்றும் தட்டலை. செடிக்கு அந்த வெயிட் தாங்க முடியாம தான் அந்த செடியை சாஞ்சிக்கிட்டு வருது. இது காய் ரொம்ப பெருசா இல்லை, அதாவது காராமணி மாதிரி இருக்கு, தட்டாம்பயிறு அந்த மாதிரி. அதான் சொல்றேன், பாசி பேர்ல அந்த மாதிரி காய் வருது தான். காயும் நல்ல திக்கா இருக்கு. இதுக்கு இப்போ என்னென்ன பண்ணீங்க? நம்ம உரம் போட்டிருக்கு, நம்ம அடி உரம். எத்தனை மூட்டை? 2 மூட்டை தான். ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டை? 2 மூட்டை தான். ஏக்கருக்கு 2 மூட்டை தான், அதுக்கு மேலாம் போடலை. போன வருஷம் நம்ம அடிச்சோம்ல அந்த மருந்தினுடைய எஃபெக்ட் தான் இந்த பயிர் இந்த இருக்குல்ல, இதுவும் ஒரே நாள் விதப்பு தான். ஆமா, இதுக்கு மேற்கு ஒரு பிஞ்சியை பாருங்க, இதை விட மோசமா இருக்கும். அது இதுலயாவது நம்ம தண்ணி, நம்ம பிஞ்சை தண்ணி போறதுனால இவ்வளவா கருப்பு இருக்கு. இதுக்கு மேற்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த பிஞ்சு இதை விட மோசமா இருக்கும். போன வருஷம் பருத்தி ஓட்டணும் சாத்தா, இதுல பருத்தி ஓட்டு நீங்க கொடுத்த மருந்து தான் அடிச்சேன் நான், அதைத்தான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா மருந்து மட்டும் உங்க மருந்து இதுல அடிக்க முடியல. பயிர் இவ்வளவு வேற வந்துருச்சு, அடிக்க முடியல. மேல வந்ததுனால ஆயில் அடிக்க முடியல, அடிக்க முடியாம நின்று வச்சு. இப்போ நம்ம இது 2 மூட்டை தான் உரம் போட்டிருக்கு. 2 மூட்டை தான் உரம் போட்டிருக்கு. இது நம்ம ஆயில் அடிக்க முடியாம நின்று வச்சு, ஆயில் மட்டும் அடிச்சிருந்தோம்னா இது நல்லா இருந்திருக்கும். அந்த நேரம் மழை, நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சா எதுவுமே பண்ண முடியல. இப்போ எப்படி உனக்கு எப்படி தெரியுது? இது எனக்கு நல்லா தெரியுது. அந்த சோளத்துக்கும் இந்த சோளத்துக்கும் பக்கத்துல இப்போ உளுந்துக்கு அதுதான் உங்ககிட்ட பாருங்க, எதுக்கு மருந்து வாங்க வந்தேன். 2 வாட்டி வந்துட்டோம்ல. போன வருஷம் அடிச்சதுக்கு இந்த இதை காமிக்கு. அப்புறம் நம்ம அந்த பிஞ்சுகளுக்கு பூரா ஒவ்வொரு பிஞ்சியா வருஷத்துக்கு ஒரு 10 ஏக்கராவது அந்த மருந்து அடிச்சு வச்சோம்னா நம்ம அடிக்க முடியாட்டாலும் அந்த பயிர் வந்துருங்கிறதுக்காக வந்தேன். நீ சொல்றது ஒரு வித்தியாசமா தான் இருக்கு. ஒண்ணுமே செய்ய நான் போய் சொன்னாலும் நீங்க பிஞ்சியை பூரா வேணா சுத்தி பார்த்துட்டு போங்க. இந்த பிஞ்சில வேற உரமும் போடல, வேற உரம் அடி உரம் உங்க மூட 2 மூடை தான் போட்டிருக்கேன். அது மொத்தமா வாங்க அமௌண்ட் 6 மூடை தான் மொத்தமே எடுத்துட்டு வந்தாரு. மொத்தமே அங்க இருந்து 6 மூடை தான் எடுத்து வந்தாரு. அதை மட்டும் போட்டுருக்கு. அதுல 2 மூடை மிளகு செடிக்கு வச்சுக்கிட்டாரு. அது மிளகு செடி போட்டு கொஞ்சம் தானே, மிளகு செடி நல்லா இருக்குது தான். ஆனால் எங்கள் ஊரில் அது பூரா கொட்டுவான் தட்டுவோம், தட்டி அது செத்து போயிடும். நம்ம வீட்டில் பூரா மிளகாக்கண்ணு இருக்குது, அந்த எனக்குள்ள ஒரு அரை குறுக்கத்தில் அதெல்லாம் களை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க அப்பா களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அது மிளச்செடி தான். ஒரு கண்ணு கூட பால்ட்டா கலந்து வருஷம். அந்த உரத்தை போட்டதுனால வெட்டியும் தட்டலை, ஒன்றும் தட்டலை. அதுக்கு உரம் போட்டிருக்கியா? அதுக்கு அந்த நம்ம மூட தான் போட்டிருக்கு. அதுக்கு போட்டிருக்கு. இன்னொரு மிளச்செடிக்கு 2 மிளச்செடிக்கு அது தான் போட்டிருக்கேன். எவ்வளோ போட்டியா? அதுக்கு ஒவ்வொரு மூடை தான் போட்டேன் சார். எவ்வளோ நடத்துக்கு? இது அரை குறுக்கும், அது 3/4 குறுக்கும். அது 3/4 குறத்துக்கும் ஒரு மூடை தான், அரை குறுக்கும் ஒரு மூடை தான் போட்டிருக்கேன். செடி எப்படி இருக்கு? செடி அதைத்தான் சொல்றேன்ல, வட்டம் எங்களுக்கு செடி தங்காது. இல்லைன்னா நட்டிக்கிட்டு இருக்கணும், மழை பெஞ்சதை பார்த்து நட்டிக்கிட்டு இருக்கணும். இந்த வருஷம் நட்ட வேண்டிய இல்லை, நம்ம கண்ணையே தான் பிடிங்கி அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அந்த அளவுக்கு நெருக்கமாக முளைச்சிருக்கு. விதையா போட்டீங்களா? விதப்பு தானே எங்க ஏரியா புறம் ஃபுல்லாமே விதப்பு தான். விதைப்போம், விதைச்சிட்டு அப்புறமா அந்த களை எடுக்கிறதுல 1-2 போகும். மிச்சம் இருக்கிறதுலையும் நெருக்கமாக இருக்கும். ஒவ்வொரு வருஷம் அது இருக்காது. இந்த வருஷம் கண்ணு நிறையா தங்கிருச்சு. இன்னொரு கண்ணு பிடுங்கத்தான் செய்யணும் நம்ம. மிளகாக்கண்ணு எதனால அது மாதிரி? எதனாலன்னா நம்ம உரம் போட்டோம்ல, ஒரு மூடை தான் போட்டோம், ரொம்பவும் போடல. அரை குறுக்கத்துக்கு ஒரு மூடை போட்டதுனால அந்த இது தட்டல. வாடை வேப்பம் வாடை ஒரு வாடை அடிக்கல உரம். அந்த வாடைக்கே அந்த கொட்டுவான் அந்த இது வராது அப்படின்னு சொல்லித்தான் விதைச்சு. மழை இல்லை ரொம்ப நாளா நாங்க விதைச்சோம். எறும்பு கூட்டிரும் அப்படி இப்படியும் விதைச்சு ரொம்ப நாளா மழை இல்லை கூட்டி இருந்தது. அந்த விதைய பூரா எறும்பு கூட்டிரும். இந்த வருஷம் எறும்பும் கூட்டல.
எப்படி விதைச்சோமோ அப்படியே முளைச்சிருச்சு. அந்த வாடைக்கு எறும்பும் இல்ல, எதுவுமே தட்டல. இல்லைன்னா எங்களுக்கு பூரா அந்த கொட்டு வந்துட்டுன்னு சொல்லுவாங்க, விட்டி மாதிரி இருக்கும் தாத்தா. அது வெட்டி வெட்டிடும். எவ்வளவு கண்ணு நிறைய வெட்டிடும். முதல்ல பார்க்கும்போது முளைச்சிருக்கும் போது நெருக்கமா தெரியும் தாத்தா, ரெண்டாவது இருக்காது. இந்த வருஷம் முதல்ல எப்படி முளைச்சதோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கு. இத்தனைக்கு ஒரு மூடை தான் போட்டேன். இதுதான் தாத்தா போன வருஷம் ஒண்ணுமே செய்யல. பிடிச்சது என்னன்னா, போன வருஷம் நான் உரம் போட்டது, இது உங்க ஆயில் அடிச்சோம். இந்த வருஷம் 2 மூடை உரம் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே களைக்கொல்லியா எதுவும் அடிக்கல. காலையும் மத்தவும் ஆயிருச்சு. களை இல்லையா? களையே இல்ல தாத்தா. நான் இது களையே எடுக்கல தாத்தா, களையே எடுக்கல, களைக்கொல்லி அடிக்கல. அந்த பருத்தி போட்டு துப்புரவா இருந்ததுனால களையும் முளைக்கல. இல்ல உங்க மருந்து அடிக்கிறதுனாலயா இருந்தா களையே கிடையாது, களையை எடுக்கல. ஒரே ஒரு தடவை மட்டும் வண்டி வச்சு இழுத்தேன். அது களை இல்லாம இருந்த போய் தான் வண்டி வச்சு இழுத்த அடிச்சு விட்டாங்க. நம்ம டிராக்டர்ல பிளேட் இருக்குல்ல, அதை மட்டும் வச்சு அடிச்சேன். அதோட ரைட்டு. அங்க பருத்தியில் அடிச்சிருக்கல, அதே மாதிரி தான் இதுலயும் அடிச்சேன். அதோட ரைட்டு. வேற கோவும் செய்யல, ஒன்றும் செய்யல. பிறக்கல, ஒண்ணுமே பண்ணல. காலையும் இல்லை. அதே எல்லாம் நீ புதுசாக தான் சொல்கிறேன். ஐயோ, நான் நம்ப மாட்டேன்னு தான் நீங்கள் வந்து பார்த்துக்கலான்னு. நம்ப மாட்டேங்க. எனக்கு பிடிச்சிருந்ததே நான் செய்கிறேன், அவ்வளோதான். பிடிச்சிருக்க போய் தான் ஏமா தேடுத்துட்டு அங்கே வந்து மருந்து வாங்குற. பிறகு இல்லைன்னு அங்கே கூட வாங்கிருக்க மாட்டேன். அது சரியில்லையே அப்படின்ட்டு நம்ம பேமறதுக்கு மட்டும் எனக்கு இந்த சுட்டு கரகரப்பா நல்லா இருக்க போய் இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் எனக்கு அது ஈல்டு கொடுத்துரும். அந்த நம்பிக்கை இருக்கு. அடுத்த வருஷம் பார்ப்போம். எனக்கு அடுத்த வருஷம் அந்த நம்பிக்கை இருக்க போய் தான் இப்போ மருந்தும் பருத்திக்கும் அதுக்கு எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் எனக்கு கொடுத்துருங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த ஃபீல்டுல அதான் தத்தா நடந்துருக்கு. பக்கத்து பிஞ்சியும் பாருங்க, இதுவும் அதுவும் ஒரே நாள் விதப்பு. ரொம்ப நாள் கூட ஒரே நாள் விதப்பு. உயரமா நெருக்கம் நல்லா இருக்கு. தட்டை களப்பாத்தம் தெரியுது தானா. விதைச்சிருக்கும் போது களப்பாத்தம் தெரியுது. தோகையினுடைய இது அடர்த்தி ஆயிடுச்சு. தோகை அகலமாகி தோகை எவ்வளவு அகலமா இருக்கு. அந்த இது அதுல இல்ல. இதை விட உங்களை மாதிரி எல்லாம் பக்குவம் பார்த்தோம்னா சரியான கூட கொடுத்துரும். இதெல்லாம் பார்க்க முடியல, காடு நிறைய இருக்குதா, அதனால பார்க்க முடியல. எங்களால பார்க்க முடியல. நாங்க அதுக்கு தான் சொல்றோம், காடு நிறைய வைக்காதங்க, கம்மியா வச்சுக்கிட்டு நல்லா பாருங்கன்னு சொல்றோம். யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இல்ல இது நாட்டு பயிர். அது வந்து நாட்டு பயிர். இது வந்து கடையில் வாங்கி போட்டுருக்கு. காய் நல்லா பிடிச்சிருக்கு தான். இதான் நம்ம மருந்து 2 மருந்து அடித்த காய். கொஞ்சம் பரவாயில்ல. அதான் அது நல்லா இருக்குன்னு தான். இதை விட ரொம்ப பொடிசா இருக்குங்க தான் கடையிலலாம் இருக்குது. இந்த பாலிஷ் பருப்புன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், பாலிஷ் பருப்புலேயும் இது காய் எவ்வளோ தின்னமாக இருக்குது பார்த்தீங்களா? பாருங்க பருப்பு எவ்வளோ இதாக இருக்குது. இந்த காய் நம்ம நாங்களே இப்போ தான் பார்க்கோம். இந்த மாதிரி பருப்பு காயா அது கொஞ்சம் பெருசா எவ்வளோ பெருசாக இருக்குது. இன்னும் ஏதோ ஒரு காய் நல்லா பெருசாக இருக்கு. எவ்வளோ இப்போ இது பண்ணிட்டோம்னா வெயில் காலத்துலையாவது போட்டுக்கலாம். வெயில் காலத்துக்கு இது ஆகும் தாத்தா. இது குறைஞ்சி ஊற்று தான் தாத்தா. பிந்தி போட்டது என்னவாப்பா, தீபாவளிக்கு பிறகு அதுக்கு பிறகு போட்ட செடி. இது காய் நல்லா வரும். அதாவது நம்ம தட்டாம்பயிறு அந்த மாதிரி, அதான் சொல்றேன், பாசி பேர்ல அந்த மாதிரி காய் வருது தாத்தா. காயும் நல்ல திக்கா இருக்கு. இருக்கட்டும் பார்ப்போம், விளைஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். இந்த ஓரம் அந்த ஓரம் அந்த கடைசி கொஞ்சம் மட்டும் நாட்டு பயிர் போட்டு வச்சுக்கோங்க. இது நாட்டு பயிர் தாத்தா. நாட்டு பயிர் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். நாள் கூட. இது என்னமோ நாள் கம்மி. ஆமா, இது கொஞ்சம் 60 நாளுக்கு உள்ளதான் தாத்தா. இது ஆனால் செடியே அந்த மாதிரி செடிக்கு அந்த வெயிட் தாங்க முடியாம தான் அந்த செடியை சாஞ்சிக்கிட்டு வருது. இது காய் ரொம்ப பெருசா இல்லை. அதாவது காராமணி மாதிரியே இருக்கு. வேற ஒன்று மருந்து மட்டும்
சேர்ந்தா இல்லை வெறும் ஆயில் மாத்திரமா? முதல்ல 2 ஆயில் முட்டை கொடுத்தியா, 2 முட்டை அடிடான்னு ஆயில் 2 ஆயில் முட்டை அடித்தோம். 2வது வந்து மருந்து ஒரு வெள்ளை டப்பா மட்டும். வெள்ளை டப்பாக 2 டப்பா ஆயிலும் கொடுத்துருக்கீங்க. அதான் காயே எனக்கு இந்த காயை பார்த்து எல்லாம் நெடுவை பிடின்னு போற அந்த ரோட்டு மேலே இருக்கா பிடிங்கி பார்த்துட்டு காய் நல்லா இருக்கு இந்த வருஷம் அப்படின்னு இருக்கா. இல்லை விதைய பெருசு. அந்த காலத்தில் உளுந்து கூட இவ்வளோ இல்லை. நம்ம உளுந்தங்காய் நம்ம தோட்டத்தில் சாப்பிட்றப்ப கூட இவ்வளோ தண்டி இல்லை. இதை தனியாக எடுத்து வை. தனியாக வேணா எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வை. காயை பார்த்துட்டு எனக்கு நம்ம மருந்து மாத்திரம் அடிச்சிருக்கேன். நம்ம மருந்து மட்டும் தான் அடிச்சிருக்கேன், வேற எதுவும் அடிக்கல. உளுந்துக்கும் பாசிக்கும் எந்த மருந்து அடிக்கல. நான் அதுக்கு பிறகு தான் இந்த காய் பிடிச்சது அப்புறம் தான் உளுந்துக்கும் கூட ஒரு தடவை அடிச்சிடணும், இன்னொரு தடவை அடிக்கணும்னு வச்சிருக்கேன். அடிக்கலனா ஆனா அது வந்து இப்பதான் பூ காய் செடி சின்ன செடி இருக்குல்ல